வணக்கம். நான் சிவானந்தம் ஸ்ரீதரன், பட்டிருப்பு வலய கல்விப் பணிப்பாளர். இந்த ஆண்டு வெளிவந்த பரீட்சை பெறுபவர்கள், காப்பது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் எங்களுடைய பட்டிருப்பு கல்வி வலயம் நிறைவான பெறுபவர்களை பெற்றிருக்கின்றது. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியும் பெருமிதம் அடைகின்றோம். இந்த நல்ல பெறுபவர்களை பெறுவதற்கு காரணமாக இருந்த பாடசாலையுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் வலய கல்வி அலுவலகத்துடைய கல்விசார் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலிலே. அத்துடன் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும், வெற்றியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு வெளிவந்த பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஃபர்ஸ்டையை மாத்திரம் பகுப்பாய்வு செய்து பார்த்த வகையில் எங்களுடைய கல்வி வலயம் கடந்த வருடத்தை விட 71.32% சதவீதத்தை பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு 70.06%. ஆகவே கிட்டத்தட்ட 1 அதிகமான அதிகரிப்பை 1க்கு மேலான சதவீத அதிகரிப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று முதலாம் வருடம் 2ஆம் வருடத்திலே தோற்றிய மாணவர்களின் பகுப்பாய்வை அண்மையிலே மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே மாகாணத்தினுடைய இவ்வாண்டுக்கான பெறுபேறு 60.32 காணப்படுகிறது. அதே நேரம் இந்த எங்களுடைய பட்டிருப்பு கல்வி வலயத்தினுடைய பெறுபேறு 71.60 காணப்படுகிறது. ஆகவே அதிகமாக கடந்த ஆண்டை விட நாங்கள் மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய பகுப்பாய்வின் அடிப்படையிலே ஃபர்ஸ்ட் ஐ செகண்ட் ஐயினுடைய பெறுபேறுகளை ஒப்பிட்டு பார்த்த பொழுது 2024 விட 2025ஆம் ஆண்டு சுமார் 5.284% அதிகரிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பெற்று மாகாணத்திலே மாவட்டத்துக்குள்ளே 3வது இடத்தையும், மாகாணத்திலே நாங்களும் இன்னும் ஒரு கல்வி நிலையமும் 71.6% சதவீதத்தை பெற்று எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 4வது இடத்திலே இருக்கிறோம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிலையங்கள் பலவற்றையும் அதே நேரம் ஏனைய மாவட்டங்களில் உள்ள கிழக்கு மாநிலத்தில் உள்ள கல்வி வலயங்களையும் நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த வகையிலே மிகவும் கடினமான முயற்சியையும் அர்ப்பணிப்பையும் செய்த ஆசிரியர்களை இந்த இடத்துல நான் ஒரு பொழுது மறக்க முடியாது. கடந்த ஆண்டு நாங்கள் விசேடமான வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருந்தோம். குறிப்பாக விஞ்ஞான கணித துறைகளை, தொழில்நுட்ப துறைகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கிலே நாங்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம், எமது பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும். அந்த அடிப்படையிலே இவ்வாண்டு வெளியான பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே எங்களுடைய பயோ ஸ்ட்ரீமிலே நாங்கள் கடந்த ஆண்டு 53.43% இருந்தது. இந்த ஆண்டு 2024 55.83% இருந்தது. இந்த ஆண்டு 53.45% இருக்கிறது. 2.39% வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனாலும் ஏனைய பௌதிக விஞ்ஞானத்துறை, வர்த்தகத்துறை, பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி மற்றும் கலைத்துறை போன்ற துறைகளிலே நாங்கள் அதிகளவான சதவீத அதிகரிப்பை பெற்றிருக்கிறோம். ஃபிசிக்கல் சயின்ஸிலே நாங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமிலே கிட்டத்தட்ட 2% அதிகரிப்பு, வர்த்தகத்துறையிலே 5% அதிகரிப்பு, பிடெக்கிலே நாங்கள் 8% அதிகரிப்பு, இடெக்கிலே 9% அதிகரிப்பு, கலைத்துறையிலே 1% அதிகரிப்பு, ஏனைய அதர் ஸ்ட்ரீமிலே நாங்கள் 33.3% சதவீத அதிகரிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீமிலே நாங்கள் குறைவடைந்திருக்கிறோம். அதற்கான சரியான உபாயமார்க்க அபிவிருத்தி திட்டமிடல் ஒன்றை இந்த ஆண்டு செய்திருக்கிறோம். அதே போன்று நாங்கள் பாடசாலைகள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பயோசயின்ஸ் ஸ்ட்ரீமிலே எங்களுடைய வலயத்திலே கிட்டத்தட்ட 3 பாடசாலைகள், அதாவது பெரிய கல்லாறு, மத்திய கல்லூரி, செட்டிபாளையம், கோட்டைக்கல்லாறு ஆகியன முறையே 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றிருக்கின்றன. அதே போன்று பௌதிக விஞ்ஞானத்துறையிலே குருவன்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயம், பெரிய கல்லாறு சென்ட்ரல் காலேஜ், செட்டிப்பாளையம் ஆகியன முறையே 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றிருக்கின்றன. அதே போன்று வர்த்தகத்துறையிலே பெரிய கல்லாறு சென்ட்ரல் காலேஜ், பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயம், செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயம் ஆகியன முறையே 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றிருக்கின்றன. பிடெக்கை பொறுத்தவரையிலே பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி, பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயம், கழுதாவளி மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை ஆகியன முறையே 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றிருக்கின்றன. இடெக்கை பொறுத்தவரையிலே 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற பாடசாலைகளாக செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயம், கழுதாவளி மகாவித்தியாலயம், பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியாக காணப்படுகின்றன. கலைத்துறையிலே எங்களுக்கு சுமார் 25 பாடசாலைகள் கலைத்துறையிலே தோற்றியிருந்தன.
அவற்றினுள்ளே 5 பாடசாலைகள் 100 விதமான சித்தியினை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மண்டூர் 14 சக்தி மகா வித்தியாலயம், மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயம், வெல்லாவளி கரிமல் மகா வித்தியாலயம், பெரிய பொருது பாரதி வித்தியாலயம், தும்பங்கண்ணி கண்ணகி மகா வித்தியாலயம் ஆகியன 100% அதிகரிப்பை பெற்று 5 பாடசாலைகளும் சாதித்திருக்கின்றன. மொத்தத்திலே இந்த 25 கலைத்துறை பாடசாலை பரீட்சைக்கு தோற்றிய பாடசாலைகளிலே 17 பாடசாலைகள் 73.33 வீதத்துக்கும் அதிகமான பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மொத்தத்தில் எங்களுடைய கல்வி வலயத்தில் இவ்வாண்டு காப்பது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பாடசாலைகளிலே மொத்தமாக 5 பாடசாலைகள் 100% அதிகரிப்பை பெற்று குறிப்பிடத்தக்க சாதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அப்பால் சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்திலே மொத்தமாக இவ்வாண்டு 24 மருத்துவத்துறை மற்றும் பொறியியல் துறைக்கான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசேடமாக பட்டிருப்பு கல்வி நிலையத்தின் பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை 15 மருத்துவ மற்றும் மருத்துவத்துறைக்கும் பொறியியல் துறைக்குமான மாணவர்களை அவர்கள் உருவாக்கி 13 வருட கல்விக்கு அவர்கள் ஒரு அர்த்தத்தை கற்பித்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த அடிப்படையிலே ஃபர்ஸ்ட் ஷையிலே பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயத்திலே 3 மாணவர்களும், செகண்ட் ஷை தேர்ட் ஷை உட்பட 3 மாணவர்களும், மொத்தமாக 6 மாணவர்களும் மெடிசினிலே என்ட்ரு பண்ணுகிறார்கள். அதே போன்று பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயத்தின் பொறியியல் துறையிலே 8 மாணவர்கள் முதல் தடவையிலும், ஒரு மாணவன் 3ஆம் தடவையிலும், மன்னிக்கப்பட்ட 2ஆம் தடவையிலும் சித்தியடைந்து மொத்தமாக 15 மாணவர்களை அவர்கள் சித்தியடை செய்திருக்கிறார்கள். அதேபோன்று கழுதாவளை மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை 2 பொறியியல் துறை மாணவர்களை அவர்கள் சித்தியடை செய்திருக்கிறார்கள். அதேபோன்று எங்களுடைய பெரிய மத்திய கல்லூரியிலே ஒரு மாணவன் பொறியியல் துறை பீடத்துக்கும், அதே போன்று கோட்டைக்கல்லர் மகாவித்தியாலயத்திலே 3 பொறியியல் துறை மாணவர்களும் சித்தியடைந்து சாதனை படைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அதிகமான இடஒதுக்கீட்டிலே 25% ஒதுக்கீட்டு, கிட்டத்தட்ட ஒதுக்கீடு பல்கலைக்கழகத்துக்கான ஒதுக்கீட்டினை எங்களுடைய மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். விசேடமாக 1 தொடக்கம் 10 வரையான மாவட்ட நிலைகளை பெற்று சாதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயத்திலே பொறியியல் துறைப்பீடத்துக்கான மாவட்டத்தின் 2ஆம் நிலையை பெற்ற மாணவன் பிரணவன் சாதனை செய்திருக்கிறார். அவருடன் 8ஆம் 9ஆம் போன்ற இடங்களையும் பெற்று மாணவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார்கள். அதேபோன்று மருத்துவத்துறையிலும் கோட்டைக்கல்லர் மகாவித்தியாலயத்தினை சேர்ந்த சர்ஜன் என்ற மாணவன் மாவட்டத்தின் மருத்துவத்துறையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய 2ஆம் இடத்தை பெற்று சாதித்திருக்கிறார். அதேபோன்று கழுதாவளை மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையுடைய ஒரு மாணவன் கலைத்துறையிலே 3ஆம் இடத்தையும் பெற்று சாதித்திருக்கிறார். அதே போன்று எங்களுடைய மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தின் மாணவன், அதாவது கலைத்துறையிலே 6ஆவது இடத்தை பெற்று சாதித்திருக்கிறார். இன்னும் ஒன்று குறிப்பிட வேண்டும், வர்த்தகத்துறையிலே மாவட்டத்தின் 4ஆம் இடத்தை எங்களுடைய பட்டிருப்பு மத்திய மாவட்டத்தின் தேசிய பாடசாலை மாணவன் ஒருவன் பெற்று சாதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்டத்தின் 10வது ரேங்குக்கு உள்ளே அதிகமான நிலைகளை எங்களுடைய மாணவர்கள் பெற்று இவ்வாண்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டுமல்ல மாகாணத்திற்கும் எங்களுடைய பட்டிருப்பு கல்வி நிலையத்துக்கும் பெருமை சேர்த்திருப்பதும் உண்மையிலே குறிப்பிடத்தக்க விடயங்கள். அந்த அடிப்படையிலே அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய என்னுடைய கௌரவமிக்க ஆசிரியர்கள் பெருந்தகைகளையும் தன்னுடைய பணிகளை முறையாக ஆற்றிய அதிபர்களையும், அதே போன்று எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த மாணவ செல்வங்களையும் இன்னும் பெற்றோர்களையும் நான் அந்த இடத்துல பாராட்டுவதுடன் எங்களுடைய பாடசாலை தரிசிப்புகளை அடிக்கடி மேற்கொண்டு அவர்களுக்கான ஆலோசனையும் வழிகாட்டலையும் வழங்கிய பிரதி கல்விப்பணிப்பாளர்கள், உதவி கல்விப்பணிப்பாளர்கள், கோட்ட கல்விப்பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் பாட இணைப்பாளர்கள் அனைவரையும் இந்த இடத்திலே நான் கௌரவத்துடன் பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.